ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைய முடியுமா என்று உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அநேகர் முடியாது என்றுதான் கூறுவர். சில கிறிஸ்தவர்கள் முடியும் என்று கூறுவர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாயிருக்கும் என்று கூறியுள்ளார். அப்படியென்றால் கண்டிப்பாக நுழையும் என்று விசுவாசத்தோடு கூறுவார்கள். ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து எந்த ஊசியை குறித்து பேசினார் என்பது அநேகருக்கு தெரியாது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் அந்த ஊசியானது நம் வீடுகளில் பயன்படுத்தும் சிறிய ஊசி என்று நினைப்பதற்கு அநேக வாய்ப்பு உள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசவே இல்லை. அப்படியென்றால் அவர் குறிப்பிட்ட ஊசி என்ன என்பதை பார்க்கலாம். அன்றைய நாட்களில் எருசலேம் நகரத்தை சுற்றிலும் மதில் சுவர் காணப்பட்டது. அதில் அநேக வாசல்கள் இருந்தன. உதாரணத்திற்கு குப்பை மேட்டு வாசல், மீன் வாசல், தண்ணீர் வாசல் என்று அநேகம் இருந்தது. அதே போல ஊசி வாசல் என்று சொல்லப்படும் சிறிய வாசலும் காணப்பட்டது. அப்பொழுது வியாபாரிகள் தொலைதூரத்திற்கு ஒட்டகத்தில் சென்று வியாபாரம் செய்துவிட்டு வரும்போது சில நேரங்களில் இருட்டிவிடும். இதனால் நகரத்தில் பெரிய வாசல் பூட்டப்பட்டுவிடும். ஒரு ஆள் மட்டும் நுழையக்கூடிய அளவிற்கு பக்கத்தில் சிறிய அளவிலான ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலின் பெயர்தான் ஊசி வாசல். இதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று இஸ்ரேல் ஜனங்களிடம் கூறினார்.